கோடியே 25 லட்சம் நிதி மோசடி. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணை. குற்றத்துக்கான பின்னணி என்ன? இலங்கையின் நிதித்துறையிலே ஓட்டையா? வாருங்கள் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்வடைகிறோம். இலங்கை வரலாற்றிலே இலங்கையினுடைய நட்பெயருக்கு ஒரு கருப்பு புள்ளி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சைபர் குற்றங்கள் பல இடங்களில் நிகழ்ந்தாலும் ஒரு சொல்வார்களே, அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில என்மேலே கையை வச்சுட்டியா என்று கேட்கிற அளவுக்கு மிக மோசமான முறையிலான கழனி குற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் அனுபகுமார திசாநாயக்காவினுடைய கீழ் இயங்கப்படுகின்ற, நாங்கள் பார்த்தோம் என்றால் நிதி அமைச்சு என்பது ஜனாதிபதியின் கீழ் இயங்குகின்ற ஒரு பிரிவாக காணப்படுகிறது. எனவே ஜனாதிபதியின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிதி அமைச்சிலே இந்த பாரிய குற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 2.5 மில்லியன் டாலர் பெறுமதியான பணத்தை சைபர் குற்றவாளிகள் களவாடி இருக்கின்றார்கள். தமது அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. எப்படி என்றால், ஆஸ்திரேலியாவுக்கு வழங்க வேண்டிய கடன் தொகை ஒன்று இருக்கிறது. அந்த கடன் தொகையை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மின்னஞ்சல் மூலமாக அந்த கணனி குற்றவாளிகள் உள்நுழைந்து இந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்கள கணனி அமைப்புக்குள்ளே ஊடுருவிருக்கிறார்கள். அதுவும் வெளிநாட்டு வளங்கள், அதாவது வெளிநாடு சார்ந்த விஷயங்களை கண்காணிக்கின்ற நிதி அமைச்சர்கள் இயங்குகின்ற ஒரு பிரிவு தான் இந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம். இந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தில் கணனி பிரிவுக்குள்ள ஊடுருவி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டிய கடன் தொகையை அவர்களுடைய கணக்குக்கு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இலங்கை மதிப்பில் நாங்கள் பார்க்க போனால், ரூபாயிலே பார்க்க போனால் 79 கோடியே 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தை அவர்கள் களவாடி இருக்கிறார்கள். இது ஒரு மிக மோசமான ஒரு குற்றமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சருடைய செயலாளர் மிக வேகமாக, குறிப்பாக 2005 இறுதி பகுதியிலே நிதியமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கி, அரச கடன் முகாமைத்துவ அலுவலகம், இந்த மூன்றும் இயங்குகின்ற காலப்பகுதியிலே தான் இந்த குற்றங்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. காலமாக அது தெரிய இல்லை. ஆனால் இது ஆஸ்திரேலியாவுடைய பணத்தொகை செல்லவில்லை. எனவே ஆஸ்திரேலியா கேள்வி எழுப்புகிறது, எங்களுக்கான பணத்தொகை வந்து சேரவில்லை என்று கேட்கின்ற பொழுது, இது தொடர்பாக நிதியமைச்சு ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் இந்த திடுக்கிடும் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு சொந்தமான, அதுவும் நிதியமைச்சில் இருக்கின்ற, அதாவது வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தில் இருக்கின்ற பணத்தொகையை அவர்கள் அனுப்பியிருக்காங்க. நாங்க காசு கொடுத்துட்டோம், இலங்கையிலிருந்து காசு அனுப்பப்பட்டிருக்குது. ஆனால் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பணம் போய் சேரையில்லை. ஆனால் இலங்கையில் இருந்தவங்க என்ன யோசிக்கிறாங்க என்றால், ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பணத்தொகை போய் சேர்ந்துட்டு, ஆனால் அந்த பணத்தொகை இவங்க சைபர் குற்றவாளிகள் இமெயில் ஊடாக தொடர்பு கொண்டு இமெயில் மூலமாக இந்த குற்றத்தை செய்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க, இந்த பணத்தொகையை வந்து எங்கட அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கணனி குற்றத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த குற்றத்தின் காரணமாக மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க போனால், இலங்கை வரலாற்றிலே ஒரு நிதியமைச்சிலே இடம்பெற்ற மிகப்பெரிய மோசடியாக இது பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, வேறு நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாம் இந்த இலங்கையில் நடைபெற்ற இந்த குற்றம் தொடர்பாக அதிகமாக பேசுகின்றார்கள். எதிர்கட்சி பேசுகின்றது. இலங்கையில் இருக்கிற முக்கிய கட்சிகள் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு இது மிகப்பெரிய குற்றமாக, ஏன் இவ்வளவு கேலஸா இந்த இலங்கை அரசாங்கம் இருந்திருக்கிறது என்ற விஷயங்களை பார்த்திருக்கிறார்கள். இதுக்கு பிறகு நிதியமைச்சருடைய செயலாளர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார், இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று. இரண்டாவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கிறது. மூன்றாவதாக மத்திய வங்கி, அதாவது மத்திய வங்கியுடைய நிதி குற்ற பிரிவு, அதாவது நிதி குற்ற பிரிவு புலனாய்வு பிரிவு ஒன்று இருக்கிறது. அந்த புலனாய்வு பிரிவினருக்கும் இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கிறது. இப்ப மூவரும், குறிப்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர், போலீசார், அதே போல மத்திய வங்கி நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர், இந்த மூவரும் இந்த குற்றம் தொடர்பாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு செய்கிற அதே வேளையிலே நிதியமைச்சருடைய செயலாளர் என்ன செய்கிறார் என்றால், 2 திரைச்சேரி செயலாளர்களை நியமித்து உள்ள நடந்த பிரச்சனை என்ன தொடர்பில் ஆராய்ந்து அதுக்கு காரணமான அந்த கேலஸா, அதாவது விஷயத்த வடிவா பார்க்காம அந்த பணத்தை அனுப்பியவர்களை இப்பொழுது தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிதான் தெரிய போகிறது இதனுடைய குற்றவாளிகள் யார். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பல மோசடிகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப் குரூப்களில், டெலிகிராம்ல இருந்து, இந்த தகவல் தொடர்பாடல் துறைகளில் இருக்கின்ற முக்கியமான விஷயங்கள் இருந்து, இன்டர்நெட், அதாவது இமெயில் வரைக்கும், நீங்க இன்டர்நெட் பாவிச்சா இன்டர்நெட்ல இருந்து, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்படி எல்லா விஷயங்களிலும் இப்பொழுது குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் அண்மையிலே பார்த்தோம், இலங்கையிலே சீன பிரஜைகள் பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள்.
கொரிய பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இலங்கை நாட்டுக்கு வந்து அவர்கள் இந்த பல ஆப்கள் மூலம் இந்த நிதி மோசடிகளை மேற்கொள்கிறார்கள். இந்த மோசடி என்பது இலங்கையிலும் குறிப்பாக சாதாரண மக்கள் மீது ஒரு நிறுவனங்கள் மீது வைக்கப்பட்டிருந்த இலக்கு இப்பொழுது அரசு மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிக மோசமான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இது போன்ற பல காணொலிகளை நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். நினைக்கிறேன் இலங்கை போலீசார் அவர்களை கைது செய்வார்கள். கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் என்ன வகையில சென்றது, யாருக்கு சென்றது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆராயப்படும். ஆராய்ந்து இந்த முடிவுகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த தகவலை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகத்தின் ஊடாக நீங்கள் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.